ஏன் இவர் பதுவை புனிதர் என்று அழைக்கப்படுகிறார் என்பதை குறித்து அவருடைய நாளாகிய இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இவர் 15/8/1195 பிறக்கின்றார். அதாவது ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள். ஆகஸ்ட் 15 நம்முடைய இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த நாள். கத்தோலிக்க திரு அவையின் அடிப்படையிலே அன்னை மரியாள் விண்ணிற்கு எடுத்து கொள்ளப்பட்ட நாள். அன்னை மரியாள் விண்ணிற்கு எடுத்து கொள்ளப்பட்ட அந்த நாளில் இந்த மண்ணுலகில் புனித அந்தோணியார் பிறக்கின்றார். வின்சென்ட் மார்த்தின் திபியோன், தெரசா பயஸ் தவிதா, இதுதான் இவருடைய பெற்றோருடைய பெயர். இவருடைய இயற்பெயர் பெர்தினாந்து. இவர் பிறந்த நாடு போர்த்துகல் என்ற நாட்டிலே லிஸ்பன் என்ற நகரத்திலே பிறக்கின்றார். தன்னுடைய 15 வயதிலேயே துறவற வாழ்விற்கு தன்னை அர்ப்பணித்து விடுகிறார். 3வது மகனாக குடும்பத்தில் இருந்தாலும், செல்வ செழிப்புமிக்க குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும், இவர் 15 வயதிலேயே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடவுளுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்றார். ஒரு துறவியாக துறவற வாழ்வை மேற்கொள்வதற்காக 15 வயதில் குருமடத்திற்குள் நுழைகின்றார். இவ்வாறு இவர் குருமடத்தில் முதலில் அகுஸ்தினார் சபையில்தான் சேருகின்றார். இந்த அகுஸ்தின் சபையில் சேர்ந்து 1219ஆம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். அதாவது தன்னுடைய 24 வயதில் ஒரு கத்தோலிக்க குருவாக புனித அந்தோணியார் திருநிலைப்படுத்தப்பட்டார். இப்படி குருவாகி அருள் பொழிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே 1220ஆம் ஆண்டு, அதாவது தான் குருவாகி ஒரு ஆண்டிற்குள்ளாக மொராக்கா என்ற ஒரு தீவிலே பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த 5 நபர்கள் வேத சாட்சிகளாக இரத்தம் சிந்தி உயிரை தியாகம் செய்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்காக உயிரை இழந்தார்கள். இவர்களுடைய திருப்பண்டத்தை 1220ஆம் ஆண்டிலே புனித அந்தோணியார் பார்க்க நேரிடுகிறது. அப்பொழுது முடிவு செய்கிறார், நானும் இவர்களைப் போன்று இயேசுவிற்காக இரத்தம் சிந்த வேண்டும், துறவியாக வாழ வேண்டும். சற்று வித்தியாசமான ஒரு மனிதராக, துறவு என்று சொன்னால் எல்லாவற்றையும் இழப்பதற்கு துணிந்தவர் இவர் என்பது மிகச்சிறந்த ஒரு அடையாளமாக இவரிடத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படி அகுஸ்தின் சபையிலிருந்து இவர் மீண்டுமாக பிரான்சிஸ்கன் சபையில் சேர்கிறார். அந்த மறைசாட்சிகளைப் போல நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறார். அவ்வாறு அந்த சபையில் சேருகின்ற பொழுதுதான் தன்னுடைய இயற்பெயரான பெர்னாடு என்பதை அந்தோணியார் என்று மாற்றிக்கொள்கிறார். இவ்வாறு தன்னுடைய பெயரை மட்டும் மாற்றிக்கொள்ளவில்லை, அந்த பெயரிற்கு ஏற்றாற் போல தன்னுடைய வாழ்க்கையையும் மாற்றிக்கொள்கிறார். கோடி அற்புதங்கள் புரியக்கூடியவராக, மறைநூல் வல்லுனராக, காணாமல் போனதை கண்டுபிடித்து தரக்கூடியவராக, வாக்குத்தத்தத்தின் பேழையாக, மருத்துவராக, தப்பறை கொள்கைகளையெல்லாம் அடித்து நொறுக்கும் சம்மட்டியாக, கடவுளுடைய வார்த்தையை, திருச்சபையுடைய கோட்பாட்டை நிலைநாட்டக்கூடிய வல்லமை மிக்க ஒரு போதகராக, மறைநூல் அறிஞராக தன்னை அடையாளப்படுத்துகிறார் இந்த அந்தோணியார். இன்னும் சமூக நீதிக்காக போராடியவர் என்று சொல்லுகிறார்கள். தான் வாழுகின்ற பொழுதே பல புதுமைகளை செய்தவர். எனவேதான் இவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம், இவருடைய சபையை சார்ந்த அதிகாரிகள், பொறுப்பாளர்கள் ஒரு நாளைக்கு 13 புதுமைகள் செய்தால் போதும் என்று இவருக்கென்று ஒரு கட்டுப்பாடெல்லாம் விதித்திருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு தான் வாழுகின்ற பொழுதே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து புனித வாழ்க்கை வாழ்ந்தவர் இவர். இவ்வாறு இவர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பின்னணியில்தான் இவர் இத்தாலி நாட்டில் இருக்கக்கூடிய பதுவா என்ற நகரிலே தன்னுடைய இறுதி கால பணியை செய்கின்றார். அங்கேதான் தன்னுடைய பணிவாழ்வின் இறுதியிலே நோய்வாய்ப்பட்டவராக எல்லா வேதனைகளுக்கும் மத்தியிலும் கூட வல்லமையோடு போதிக்கின்றார். வல்லமையோடு கிறிஸ்தவ மக்களை மனம் மாற்றி கிறிஸ்துவை பின்பற்ற செய்யக்கூடியவராக இருக்கின்றார். மிகச்சிறந்த ஒரு தாக்கத்தை அந்த பதுவா நகரிலே, அந்த இத்தாலி தேசத்திலே கொண்டு வந்தவர் புனித அந்தோணியார். எனவே ஒவ்வொருவரும்
தாங்கள் பிறந்த நாட்டை, பிறந்த ஊரை தான் அடையாளமாக சொல்லுவார்கள், அடையாளப்படுத்துவார்கள், அதற்கு தான் பெருமை சேர்ப்பார்கள். இதுதான் உலக வழக்கம். ஆனால் இந்த அந்தோணியார் தான் எந்த இடத்தில் இறுதியாக பணி செய்தாரோ, தான் எந்த இடத்தில் பணி செய்து இறந்து போனாரோ அந்த இடத்தை தன்னுடைய அடையாளமாக வைத்துக் கொள்ளுகிறார். அவ்வாறு இவருக்கு கிடைத்த பெயர்தான் பதுவை புனிதர். பதுவா என்ற நகரிலே இவர் பணி செய்து இறந்ததனால் இவருடைய பெயரிலும், இவருடைய புகழிலும், இவருடைய அடையாளத்திலும் இந்த பதுவை புனிதர் என்ற ஒன்று இவரை பற்றி கொள்ளுகின்றது. இன்னுமாக இவர் இந்த பதுவை நகரிலே பல புதுமைகளை செய்திருந்தாலும் இவர் இறந்து அடக்கம் செய்யப்படுகிறார். அங்கே ஏறக்குறைய 336 ஆண்டுகள் கழித்து இவருடைய கல்லறையை தோண்டுகின்றார்கள். அப்பொழுது ஒரு அதிசயம் என்னவென்று சொன்னால், இவருடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த நாக்கு மட்டும் அழியாமல் இன்றும் இருக்கிறது. இது பதுவா நகரிலே இன்றும் வைக்கப்பட்டிருக்கிறது. இறைவனுக்காக, இறைவனுடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக மட்டுமே தன்னுடைய நாவை பயன்படுத்தியதால் கடவுள் வல்லமையோடு இவருடைய நாவை பாதுகாத்தார். இறை வார்த்தையின் அடிப்படையிலே உண்மையை பேசி